அனைவருக்கும் வணக்கம். அக்பர் பீர்பால் கதைகள் பார்ட் 2. திருடனை கண்டுபிடிப்பது எப்படி? அக்பர் ஒரு நாள் பீர்பாலுடன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். திடீரென அக்பர் தனது வலது கை மணிக்கட்டை இடது கையால் அழுத்தி தேய்க்க ஆரம்பித்தார். அவருடைய மணிக்கட்டு வீங்கி இருந்தது. அதை பார்த்த பீர்பால் சிரித்தார். நான் வலியால் துடிக்கையில் உனக்கு சிரிக்க தோன்றுகிறதா என்று அக்பர் கேட்டார். மன்னிக்கவும் பிரபு, நான் ஏன் சிரித்தேன் என்று சொல்கிறேன் என்ற பீர்பால் தோட்டத்தில் இருந்த எலுமிச்செஞ்செடிகளிலிருந்து ஒரு பழம் பறித்து வந்து அதை வெட்டி அதன் சாறை வீக்கத்தில் தடவி தேய்த்தார். வலி சற்று குறைந்தாற் போல் தோன்ற அக்பர் எலுமிச்சை சாறை குளவி கொட்டின இடத்தில் தடவினால் வலி குறையும் என்பது இன்றுதான் புரிந்தது என்றார். உங்களுக்கு அந்த உண்மை இன்று புரிந்தது, எனக்கு இன்று மற்றொரு உண்மை புரிந்தது, அதனால் தான் சிரித்தேன் என்றார் பீர்பால். அது என்ன என்று அக்பர் கேட்டார். பிரபு, உங்களை கண்டு நாங்கள் அனைவரும் பயபக்தியுடன் மரியாதை செய்கிறோம். ஆனால் ஒரு அற்ப குளவி தைரியமாக உங்களிடம் பறந்து வந்து உங்களை கொட்டிவிட்டு சென்று விட்டதே, அதை நினைத்துத்தான் சிரித்தேன் என்றார் பீர்பால். நீ சொல்வதும் உண்மைதான். என்னுடைய அதிகாரம் மனிதர்களிடம்தான் செல்லும். குளவி, வண்டு, எறும்பு ஆகிய சிறிய ஜீவராசிகள் கூட என்னை கண்டு பயப்படுவதில்லை. ஏனெனில் அவை தங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று தோன்றினால் மட்டுமே தங்கள் தற்காப்புக்காக சண்டையிடுகின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே ஆசை, பொறாமை, கோபம் ஆகிய உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு மற்றவர்களை துன்புறுத்துகிறான். அவ்வாறு குற்றம் இழைப்பவர்களை தண்டிப்பதுதான் என் கடமை என்றார். அவ்வாறு உரையாடி கொண்டே தோட்டத்தின் சிறிய கதவருகே வந்தனர். பிறகு கதவை திறந்து கொண்டு அரண்மனைக்கு செல்ல நினைக்கையில் கதவருகே ஒரு பொற்கொல்லன் நின்று கொண்டு இருந்தான். அக்பரை கண்டவுடன் பணிவுடன் வணங்கினான். யார் நீ என்றார் அக்பர். நான் பொற்கொல்லன் பஜ்ரிதாஸ் என்றான் அவன். உனக்கு என்ன வேண்டும் என்று அக்பர் கேட்டார். ஐயா, என் வேலைக்கு தேவையான அனைத்து தங்கத்தையும் ஓர் இரும்பு அலமாரியில் பத்திரமாக வைத்திருப்பது என் வழக்கம். பூட்டி இருக்கும் அந்த அலமாரியின் சாவி என்னிடம்தான் இருக்கும். நான் வேலையில் மும்மரமாக இருந்ததால் என் பணியாளர்கள் 4 ஒருவனை அனுப்பி அலமாரி பூட்டை திறந்து தங்கத்தை எடுத்து வர சொல்வேன். என்னுடைய 4 பணியாளர்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்றான். சரிதான், அப்படியிருந்தும் உன்னுடைய அலமாரியிலிருந்து தங்கம் திருட்டு போய்விட்டதாக்கும். உன் பணியாளர்களில் ஒருவன்தான் அதை திருடியிருக்க வேண்டும், அப்படித்தானே என்றார் அக்பர். ஆம் பிரபு என்றான் பஜ்ரிதாஸ். திருட்டு போன தங்கத்தின் மதிப்பு என்ன என்று அக்பர் கேட்டார். 10 தங்க கட்டிகள், அவற்றின் விலை 1 லட்சத்திற்கும் மேல் என்றான் பஜ்ரிதாஸ். கவலைப்படாதே, 3 நாளில் உன் தங்கம் உனக்கு திரும்பி கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட்டு அக்பர் நகர்ந்தார். பிரபு, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பை யாரிடம் தரப்போகிறீர்கள் என்று பீர்பால் கேட்டார். ஏன், நகர்காவல் தலைவர் இருக்கிறாரே, அவரிடம்தான் என்றார் அக்பர். திருடனை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அக்பரிடமிருந்து ஏற்றுக்கொண்ட நகர்காவல் தலைவர் உடனடியாக பஜ்ரிதாஸின் 4 பணியாளர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். அவர்களை தலைகீழாக தொங்கவிட்டு சவுக்கால் அடித்து உடலை நாராக கிழித்து விடுவதாக பயமுறுத்தி உண்மையை கூற சொல்லி வற்புறுத்தினார். ஆனால் 2 நாட்களாக அவர்களை அடித்து உதைத்தும் அவர்கள் தாங்கள் நிரபராதி என்றே சாதித்தனர். 2 நாட்களாகியும் தன்னால் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தங்கத்தை மீட்க முடியாமல் போனதை நினைத்து காவல் தலைவருக்கு பயம் உண்டாயிற்று. தன் தோல்வியை ஒப்புக்கொண்டால் சக்கரவர்த்தியின் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரும் என்பதால் அவர் கலங்கி பரிதவித்தார். திடீரென பீர்பாலின் ஞாபகம் வந்தது. அட, இது முன்னமே ஏன் எனக்கு தோன்றவில்லை? இந்த பிரச்சனையை தீர்க்க கூடியவர் பீர்பால் ஒருவரே என்று சொல்லிக்கொண்டே பொழுது விடிந்ததும் அவசரமாக பீர்பாலை தேடி போனார். தன் பிரச்சனையை பீர்பாலுக்கு விளக்க தொடங்கியவுடன் இதை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றார் பீர்பால். நீங்கள் தான் எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல் தலைவர் கெஞ்ச பீர்பால் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு காவல் தலைவரை நோக்கி, எனக்கு 3 அடி நீளமுள்ள குச்சிகள் 4 தேவைப்படுகிறது. அவற்றை நீங்கள் ஏற்பாடு செய்து சிறைச்சாலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வந்து அந்த 4 சந்திக்கிறேன் என்றார். பிறகு பீர்பால் சிறைச்சாலையை அடைந்த பொழுது
காவல் தலைவர் குச்சிகளை கொடுத்து அந்த 4 கைதிகளையும் அழைத்து வந்தார். வாடி வதங்கி போய் அவர்கள் பீர்பால் முன் நின்றனர். அவர்களை நோக்கிய பீர்பால், உங்கள் எஜமானர் பஜ்ரிதாஸின் அலமாரியிலிருந்து 10 தங்கக்கட்டிகள் காணாமல் போய்விட்டன. உங்களில் ஒருவர் தான் திருடி இருக்க வேண்டும் என அவர் புகார் செய்திருக்கிறார் என்றார். உடனே அவர்களில் ஒருவன், அவர் உப்பை தின்று வளர்ந்தவன், நான் ஒருபோதும் அவருக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் என்றான். இரண்டாமவன், நேர்மையை உயிராக மதிப்பவன் நான், இத்தகைய ஈனச் செயலை கனவில் கூட என்னால் நினைக்க முடியாது என்றான். நான் 20 ஆண்டுகளாக அவரிடம் வேலை செய்கிறேன். பணத்துக்கு ஆசைப்படுபவன் நான் இல்லை என்றான் மூன்றாமவன். நாயை விட நன்றி விசுவாசமானவன் நான் என்றான் நான்காமவன். நீங்கள் சொல்வதை நம்புகிறேன். உங்களுக்காக இந்த மந்திரம் ஜபித்த குச்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆளுக்கொன்றாக கொடுத்த பீர்பால், யார் திருடினவனோ அவன் கையில் உள்ள குச்சி இரவில் அவன் உறங்கும் போது 3 அங்குலம் வளர்ந்துவிடும். உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பீர்பால் விடை பெற்றார். மறுநாள் பீர்பால் சிறைச்சாலைக்கு வந்ததும் அந்த 4வரும் தங்களுடைய குச்சிகளுடன் வந்தனர். முதலில் ஒருவனுடைய குச்சியை வாங்கி கொண்ட பீர்பால் அதன் நீளத்தை சோதித்தார். பிறகு வரிசையாக அனைவரது குச்சியையும் பரிசோதித்தார். பரிசோதனை முடிந்ததும் 3வது குச்சியை தந்த ஆளை நோக்கி, நீதான் தங்கத்தை திருடியவன் என்றார் பீர்பால். அவன் உடனே அதை பலமாக மறுத்தான். ஆனால் திருப்பி திருப்பி கேட்ட பின் தான் திருடியதாக ஒப்புக்கொண்டான். நீதான் திருடினாய் என்று எனக்கு தெரிந்து விட்டது. ஏனெனில் உண்மையிலேயே நீ திருடி இருந்தால் உனக்கு கொடுத்த மந்திர குச்சி 3 அங்குலம் அதிகமாக வளர்ந்துவிடும் என்று நம்பிக்கொண்டு நேற்றிரவு சிறையில் 3 அங்குல நீளத்துக்கு உன் குச்சியை வெட்டி விட்டாய். ஆனால் குச்சியில் மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. இதோ பார், உன்னுடையது மற்ற குச்சிகளை விட குட்டையாக இருக்கிறது என்று குச்சியை காண்பித்தார். காவலர்கள் அவனிடம் இருந்து தங்கத்தை மீட்டு பஜ்ரிதாஸிடம் கொடுத்தனர். திருடியவன் சிறைக்கு அனுப்பப்பட்டான். பிறகு காவல் தலைவர் தர்பாருக்கு வந்து அக்பரிடம் உண்மையான திருடனை கண்டுபிடிப்பதற்கு பீர்பால் தான் அவருக்கு உதவினார் என்பதை கூறினார். அட பீர்பால், உனக்கு துப்பறியும் வேலை கூட தெரியும் என்று எனக்கு இது நாள் வரை தெரியாதே என்று பாராட்டிய அக்பர் தன் கையில் இருந்த தங்க வளையம் ஒன்றை கலட்டி பீர்பாலுக்கு பரிசாக தந்தார். அடுத்த கதை, காளை மாட்டின் பால். சக்கரவர்த்தி அக்பருக்கு பீர்பாலை மிகவும் பிடித்திருந்தது. அதை கண்டு தர்பாரில் பலருக்கு பீர்பால் மீது பொறாமை ஏற்பட்டது. அவர்களில் அரண்மனை வைத்தியரான ஹகீம் ஜாலிகானும் ஒருவர். அவரும் பீர்பால் மீது பொறாமை கொண்ட மற்றவர்களும் பீர்பாலை சிக்கலில் ஆழ்த்த நல்லதொரு சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தனர். ஒரு நாள் அக்பருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. உடனே அரண்மனை வைத்தியர் ஜலீம்கான் அவசரமாக வரவழைக்கப்பட்டார். அவர் பரபரப்புடன் அரண்மனையில் நுழைந்து கொண்டிருக்கையில் பீர்பால் மீது பொறாமை கொண்டிருந்த சிலர் அவரை வழிமறித்தனர். வழியை விடுங்கள், சக்கரவர்த்திக்கு உடல் சரியில்லை, நான் அவரை உடனே பார்க்க வேண்டும் என்றார் ஜலீம்கான். நீங்கள் சக்கரவர்த்தியை பார்க்க போகிறீர்கள் என்பதால் தான் உங்களிடம் அவசரமாக வந்திருக்கிறோம் என்ற அவர்கள், பீர்பாலை காலை வாரிவிட ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றனர். பீர்பாலை படுகுழியில் தள்ள நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயார், உடனே சொல்லுங்கள் என்றார் ஜலீம்கான். வயதான ஒருவர் ஜலீம்கானின் காதில் தங்களுடைய ரகசிய திட்டத்தை கூறினார். அதை கேட்டதும் ஜலீம்கான் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார். தனக்கு யோசனை கூறியவர்களுக்கு நன்றி தெரிவித்த பின் அக்பருக்கு சிகிச்சை அளிக்க சென்றார். அக்பர் தனது படுக்கை அறையில் தலைவரை கம்பளியினால் பொத்திக் கொண்டு முனகிக் கொண்டிருந்தார். ஜலீம்கான் அக்பரை கவனமாக சோதித்தார். அவருக்கு ஏற்பட்டு இருப்பது சாதாரண காய்ச்சல் தான் என்று தெரிந்துவிட்டது. ஆனாலும் வெகு நேரம் அக்பரை சோதித்து பார்த்த பின் மிகவும் கவலைப்படுவது போல் சற்று நேரம் பாசாங்கு செய்தார். அதன் பிறகு அவர் அக்பரிடம், பிரபு, உங்களுக்கு வந்திருப்பது விஷக்காய்ச்சல். அதற்கு மருந்து என்னிடம் இருக்கிறது. ஆனால் காளை மாட்டின் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால்தான் விரைவில் குணமடைவீர்கள். அதனால் தான் கவலைப்படுகிறேன் என்றார். காளை மாட்டின் பாலா என்று வியப்புடன் கேட்டார் அக்பர். பால் தரும் காளை மாடுகளும் இருக்கின்றன பிரபு, ஆனால் அவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் என்றார் ஜலீம்கான். யார் அதை கண்டுபிடிப்பது என்று அக்பர் கவலையுடன் கேட்க, ஏன் பிரபு, நமது பீர்பால் மிகவும் புத்திசாலி.
அவரால் முடியாத காரியமே எதுவும் இல்லையே என்றார் ஜலீம்கான். பீர்பாலால் பால் தரும் காளை மாட்டை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று அக்பர் சந்தேகத்துடன் ஜலீம்கானிடம் கேட்டார். அத்தகைய காளை மாட்டை இந்த உலகில் யாராவது ஒருத்தரால் தான் கண்டுபிடிக்க முடியும் எனில் அது பீர்பால் மட்டுமே என்று கூறிய வைத்தியர், பிரபு, நீங்கள் ஒரு வாரம் ஓய்விடுங்கள். இந்த மருந்தை ஒரு நாளைக்கு 4 முறை காளை மாட்டு பாலில் கலக்கி சாப்பிடுங்கள். நீங்கள் குணமாகி விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு மருந்தை கொடுத்து விட்டு சென்றார் ஜலீம்கான். உடனே பீர்பால் அக்பர் முன் வரவழைக்கப்பட்டார். எப்படி இருக்கிறீர்கள் பிரபு என்று பீர்பால் கேட்க, நீதான் பார்க்கிறாயே பீர்பால், எனக்கு கடுமையான காய்ச்சல். வைத்தியர் மருந்து தந்திருக்கிறார். ஆனால் அதை காளை மாட்டு பாலில் குழைத்து சாப்பிட வேண்டுமாம் என்றார் அக்பர். காளை மாட்டின் பாலா என்று வியப்புடன் கேட்ட பீர்பால், காளை மாடு பால் தரும் என்று எந்த மடையன் சொன்னான் என்று கேட்டார். ஏன், வைத்தியர் ஜலீம்கான் தான் சொன்னார். அதுவும் உன் ஒருவனால் தான் காளை மாட்டின் பால் கொண்டு வர முடியும் என்பதையும் உறுதியாக சொன்னார் என்றார் அக்பர். அப்படி என்று ஜலீம்கான் சொன்னாரா என்று பீர்பால் கேட்டார். ஆம் என்றார் அக்பர். தன்னை சிக்கலில் ஆழ்த்தி அவமானப்பட வைக்க ஜலீம்கான் செய்த சூழ்ச்சி என்று பீர்பாலுக்கு உடனே தெரிந்துவிட்டது. பீர்பால் வீட்டுக்கு போகும் வழியெல்லாம் அதை பற்றியே யோசித்துக் கொண்டு சென்றார். விரைவிலேயே அவர் மனதில் ஒரு அருமையான யோசனை தோன்றியது. உடனே வீட்டுக்கு சென்ற பீர்பால் புத்திசாலியான தன் மகளை அழைத்து அரண்மனையில் நடந்ததை கூறி சிக்கலில் இருந்து தப்பிக்க தான் யோசனை செய்துள்ள திட்டத்தையும் கூறினார். அதை கேட்ட அவரது மகள், கட்டாயம் செய்கிறேன் அப்பா என்றவள், அந்த ஜலீம்கானுக்கு உங்கள் மீது பொறாமையா என்று கேட்க, அவருக்கு மட்டுமல்ல, இன்னும் பலருக்கு பொறாமை இருக்கட்டும். நீ நான் சொன்னபடி இன்றிரவே செய் என்றார் பீர்பால். நடு இரவும் வந்தது. பீர்பாலின் மகள் ஒரு வேலைக்காரியை உடன் அழைத்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றாள். அக்பருடைய அரண்மனைக்கு அருகே உள்ள படித்துறையை தேர்ந்தெடுத்த அவள் தன்னுடன் கொண்டு வந்திருந்த துணிகளை ஆற்றில் அலசி துவைக்க தொடங்கினாள். அக்பரின் படுக்கை அறைக்கு மிக சமீபத்தில் அந்த படித்துறை இருந்ததால் பீர்பாலின் மகள் ஓங்கி ஓங்கி துணிகளை படியில் அடித்த சத்தம் நடுநிசி வேளையில் மிகவும் உரக்க கேட்டது. அது போதாதென்று வேலைக்காரியுடன் சத்தமாக சிரித்துக் கொண்டே பேசினாள். அந்த சத்தத்தில் அக்பரின் தூக்கம் கலைந்து போயிற்று. நடு இரவில் யார் இப்படி சத்தம் போடுவது என்று கோபமுற்ற அக்பர் உடனே ஒரு காவற்காரனை அனுப்பி யார் அது என்று பார்த்துவிட்டு வர சொன்னார். காவற்காரனும் யார் அவ்வாறு சத்தம் போடுவது என்றறிய அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். ஆற்றங்கரையில் நடு இரவில் ஒரு இளம் பெண் வேலைக்காரியுடன் சத்தமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பதையும் துணிகளை அடித்து துவைத்து கொண்டு இருந்ததையும் பார்த்து கோபமுற்றான். அவன் அவளை திட்டிக் கொண்டே நெருங்கி, முட்டாளே, நீ என்ன பைத்தியமா? இரவு நேரத்தில் யாராவது துணி துவைப்பார்களா என்று தன் ஈட்டியை ஆட்டிக்கொண்டே கேட்டான். ஏன், இரவு நேரத்தில் ஆற்றில் தண்ணீர் இருக்காதா? பகலில் தான் இருக்குமா என்ன? இரவில் ஏன் துவைக்க கூடாது என்று பீர்பாலின் மகள் வாதம் செய்தாள். உனக்கு அறிவில்லையா? பக்கத்தில் சக்கரவர்த்தியின் மாளிகை இருக்கிறது. பாவம், உன்னால் அவர் தூக்கம் கலைந்து விட்டது. நீ உடனே இங்கிருந்து போய்விடு என்றான் காவலன். அப்புறம் துணிகளை யார் துவைப்பது? நீ செய்வாயா என்றாள் அவள். காவலன் கோபத்துடன், அதிக பிரசங்கி, யார் நீ என்று கத்தினான். உடனே அவள் சிரித்துக்கொண்டே, நான் ஒரு பெண் என்றாள். திமிர் பிடித்தவளே, நீ யாருடைய பெண் என்றான் காவலன். நான் என் அப்பா உடைய பெண் என்று இலக்காக அவள் பதில் சொல்ல காவலன் பொறுமை இழந்தான். உன்னை சக்கரவர்த்தியிடம் இழுத்து போகிறேன். இதேபோல் அங்கு பதிலளித்தால் அவர் உனக்கு சவுக்கடி கொடுப்பார் என்ற காவலன் அவளை இழுத்து கொண்டு அக்பரிடம் சென்றான். அக்பரின் முன் நிறுத்தப்பட்ட பீர்பாலின் மகளின் முகத்தில் பயம் துளி கூட இல்லை. புன் சிரிப்புடன் தைரியமாக அவள் நிற்க காவலன் அவள் இரவில் துணி துவைப்பதை பற்றி அக்பரிடம் கூறினான். அக்பர் கோபத்துடன், என்னம்மா, இரவில் தான் துணி துவைக்க நேரம் கிடைத்ததா என்றார். ஆமாம் பிரபு, பகலில் நேரம் கிடைக்கவில்லை. இன்று மாலைதான் என் அப்பாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறந்தது. இருவருக்கும் வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு துணிகளை துவைக்க இப்போது வந்தேன் என்றாள் அவள். என்ன உளறுகிறாய் என்றார் அக்பர் கோபத்துடன். நான் உளரவில்லை பிரபு, உண்மையைத்தான் சொல்கிறேன். இன்று மாலைதான் என் அப்பாவுக்கு குழந்தை பிறந்தது என்றாள் அவள். முட்டாளே, மறுபடியும் பைத்தியம் போல் உளராதே. உன் அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது என்று சரியாக சொல் என்று சீறினார் அக்பர். இல்லை பிரபு, என் அப்பாவுக்குத்தான் குழந்தை பிறந்தது என்று தான் சொன்னதையே திரும்பி திரும்பி சொன்னாள் அவள். உனக்கு என்ன பைத்தியமா?
உன் அப்பாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று எரிமலை போல் அக்பர் வெடித்தார். இதில் கோபப்பட என்ன இருக்கிறது பிரபு? காளை மாடு பால் கொடுக்க முடியும் என்றால் ஒரு ஆணினால் குழந்தையை பெற முடியாதா என்று அவள் கேட்டவுடன் அக்பருக்கு சுரீர் என்று உரைத்தது. உடனே அவருக்கு விளங்கிவிட்டது. அவர் கோபமெல்லாம் குறைந்து விட்டது. பெண்ணே, நீ பீர்பாலின் மகளா என்று அக்பர் கேட்டார். ஆம் பிரபு என்றாள். பீர்பாலை தவிர வேற யாருக்கு இப்படியெல்லாம் யோசனை தோன்றும்? பெண்ணே, பீர்பாலை வீணாக காளை மாட்டின் பாலை தேடி அலைய வேண்டாம் என்று சொல். அதை நீயே கொடுத்து விட்டதாக சொல் என்ற அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பை ஒன்றை அவளுக்கு பரிசாக கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட அவள் அவரை வணங்கிவிட்டு வீடு திரும்பினாள். அவள் சென்ற பின் அக்பர் தனக்குத்தானே நினைத்து கொண்டார். ச்ச, இந்த ஜலீம்கான் பீர்பாலை சிக்க வைக்க வேண்டுமென்றே காளை மாட்டின் பால் கொண்டு வர சொல்லி என்னையும் முட்டாளாக்கி விட்டான். ஒரு பெண்ணின் முன்னால் மூக்கு உடைப்பட்டதுதான் மிச்சம் என்று எண்ணிய அக்பருக்கு அவன் மீது கோபமாய் வந்தது. மறுநாள் ஜலீம்கான் வாழ்நாளில் கேட்டிராத வார்த்தைகளால் அக்பரிடம் திட்டு வாங்கினார். அடுத்த கதை அறிவுப்பானை. வீரசிம்மன் ஒரு குறுநில மன்னர். சிற்றரசாக இருந்த அவர் அக்பருடைய ஆதிக்கத்தில் இருந்தார். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு கப்பம் செலுத்தி அவர்களுடன் நட்புறவோடு இருந்தார். தனது ராஜ்யத்தில் குடிமக்களின் நிம்மதியையே பெரிதாக மதித்த வீரசிம்மன் முகலாயர்களின் அடிமையாக இருந்ததை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் இருந்த சில இளைஞர்கள் மன்னர் தன்மானத்தை அடகு வைத்து விட்டதாக கருதினர். அந்த இளைஞர்கள் தயக்கமின்றி அவரை அணுகி அவருடைய கொள்கைக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தனர். சுதந்திரம் தங்களுடைய பிறப்புரிமை என்றும் நாட்டின் அமைதிக்காக முகலாயர்களின் அடிமைகளாக திகழ்வது அவமானம் என்றும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தினர். அதற்கு வீரசிம்மன், நானும் சுதந்திரத்தை விரும்புகிறேன், ஆனால் அதை பெறுவதற்காக இரத்த ஆறு ஓடுவதை நான் விரும்பவில்லை. முகலாயர்கள் மிக பலம் பொருந்தியவர்கள். அவர்களுடைய படைபலத்திற்கு முன் குறுநில மன்னனாகிய என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். அதற்கு அவர்கள், படைபலத்தை மட்டும் ஏன் ஒப்பிடுகிறீர்கள்? நம்முடைய அறிவினால் முகலாயர்களை வெற்றி கொள்ள முடியாதா என்றனர். நம்மிடம் அத்தகைய அறிஞர்கள் இருக்கிறார்களா என்றார் வீரசிம்மன். ஏன் இல்லாமல் என்றனர் இளைஞர்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அக்பரின் சபையில் உள்ள அறிஞர்களைப் போல் வேறு எங்குமே காண முடியாது என்றார். அவர்களுடைய அறிவுத்திறமையை சோதித்து பார்த்து விடலாமே என்று சவால் விட்ட ஒரு இளைஞன், நான் ஒரு சோதனையை சொல்கிறேன். நீங்கள் அக்பரிடம் அவருடைய தர்பாரிலிருந்து அறிவு நிரம்பிய ஒரு பானையை அனுப்ப சொல்லி வேண்டுங்கள் என்றான். அறிவு நிரம்பிய பானையா? அது ஏன்? தண்ணீரை பிடிப்பது போல் பானையில் அறிவை நிரப்ப முடியுமா என்று கேட்டார் மன்னர். அது இயலாது என்று நினைக்கிறீர்களா என்றான் அவன். ஆம், அது முடியாத ஒன்று என்றார் மன்னர். இயலாததை செய்து முடிப்பவன்தான் அறிவாளி. அக்பரின் தர்பாரில் உலகிலேயே சிறந்த அறிவாளிகள் உள்ளனர் என்று சொன்னீர்களே, அத்தகைய தலை சிறந்த அறிவாளிகள் நாங்கள் கேட்டதை செய்யட்டுமே என்று திமிராக கேட்டான் அவன். மன்னரும் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார். சில நாட்கள் கழித்து வீரசிம்மன் நன்கு பேசவல்ல ஒரு தூதனை கை நிறைய வெகுமதிகளுடன் அக்பரிடம் அனுப்பினார். வீரசிம்மனின் தூதன் அக்பரின் தர்பாரில் நுழைந்து அவரை வணங்கிவிட்டு தனது மன்னர் கொடுத்து அனுப்பியிருந்த வெகுமதிகளை அக்பரிடம் சமர்ப்பித்துவிட்டு மன்னரின் வாழ்த்துக்களையும் தெரிவித்தான். வீரசிம்மன் நலமாக இருக்கிறாரா என்று அக்பர் வினவினார். சக்கரவர்த்தியின் தயவு இருக்கும் போது எங்கள் மன்னரின் நலத்தை பற்றி கேட்க வேண்டுமா என்ன என்றான் தூதன் பணிவுடன். உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பாயாக என்று அக்பர், மன்னரிடமிருந்து எனக்கு ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டார். பிரபு, உங்கள் தர்பாரில் பல அறிஞர்கள் நிறைந்துள்ளனர். அதனால் அறிவு நிரம்பிய ஒரு பானையை தயவு செய்து நீங்கள் கொடுத்தருளும்படி எங்கள் மன்னர் வேண்டிக் கொள்கிறார் என்றான் தூதன். அதை கேட்டு தர்பாரில் இருந்தவர்கள் அனைவரும் வியப்படைந்தனர். அறிவை எப்படி பானையிலிட்டு நிரப்ப முடியும்? ஆனால் அக்பர் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்கவில்லை. தன் தர்பாரில் ஏராளமான அறிஞர்கள் இருக்கையில் இந்த விஷயத்தை அவர்களே கவனித்துக் கொள்வார்கள் என்று விட்டுவிட்டார். அதனால் அவர் வீரசிம்மன் விரும்பிய பொருள் ஒரு மாதத்திற்குள் அனுப்பப்படும் என்று தூதனிடம் சொன்னார். பிரபு, உங்கள் கருணைக்கு எல்லையே இல்லை.
உங்களுடைய ஆதிக்கத்தில் இருப்பதை எண்ணி எங்கள் மன்னர் பெருமைப்படுகிறார் என்று தூதனும் சாமர்த்தியமாக அக்பர் மனம் குளிரும்படி பேசிவிட்டு திரும்பி சென்றான். அவன் சென்ற பிறகு அக்பர் தன் தர்பாரில் இருந்த அறிஞர்களை நோக்க, அவர்களுள் ஒருவர், பிரபு, வீரசிம்மன் கேட்டிருப்பதை கொடுக்க முடியவே முடியாது என்றார். முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது, அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அக்பர் கோபத்துடன் கூறியதும் அனைவரும் பயத்தினால் ஒன்றும் பேசாமல் இருந்துவிட்டனர். பிரபு என்று மெதுவாக அழைத்தவாறே எழுந்த பீர்பால், எனக்கு ஒரு 15 நாள் அவகாசம் கொடுங்கள், இந்த சவாலை நான் சமாளிக்கிறேன் என்றார். நிச்சயமாக இதை வெற்றி கொள்ள முடியுமா என்று அக்பர் கேட்டார். நான் எப்போதாவது சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்திருக்கிறேனா என்று பீர்பால் திரும்பி கேட்டதும், நல்ல வேளை என்னுடைய தர்பாரில் நீ ஒருத்தனாவது அறிவாளியாக இருக்கிறாயே என்று பீர்பாலை புகழ்ந்துவிட்டு மற்றவர்களை ஏளனத்துடன் பார்த்தார் அக்பர். அன்று மாலை வீடு திரும்பிய பீர்பால் தன் தோட்டத்தை நன்றாக பார்வையிட்டார். மற்ற காய்கறி செடிகளுடன் ஒரு பரங்கி கொடியையும் பார்த்தார். அதில் பல பூக்கள், பிஞ்சுகள், காய்கள் இருந்தன. உடனே வீட்டிற்குள் சென்ற அவர் ஒரு காலி பானையை எடுத்து வந்தார். அதை தரையில் வைத்துவிட்டு பரங்கி கொடியை பிஞ்சுடன் கூடிய ஒரு பகுதியை அந்த பானையினுள் நுழைத்து பரங்கி பிஞ்சு பானைக்குள் இருக்குமாறு செய்துவிட்டு கொடியின் நுனியை வெளிப்புறம் நோக்கி இழுத்து விட்டார். பார்ப்பதற்கு பரங்கி கொடி பானையினுள் புகுந்து பிறகு வெளியே வந்தது போல் இருந்தது. சரியாக இருக்கிறது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட பீர்பால் தன் மனைவியிடமும் தோட்டக்காரனிடமும் அந்த பானையையும் பரங்கி கொடியையும் மிகவும் பத்திரமாக பாதுகாக்க சொன்னார். தினமும் அவர் தோட்டத்திற்கு வந்து பானையினுள் இருந்த பரங்கி பிஞ்சை பார்வையிட்டு வந்தார். 10 நாட்களில் பிஞ்சு காயாகி பெருத்தது. அப்படியே விட்டு வைத்தால் காய் இன்னும் பெரிதாக வளர்ந்து பானையை உடைத்துவிடும் என்ற நிலை வந்த பொழுது பீர்பால் பானைக்குள் சென்று வெளியே வந்த கொடியின் பாகங்களை கத்தியால் அறுத்து விட்டார். இப்பொழுது பானைக்குள் நன்கு வளர்ந்த பரங்கிக்காய் மட்டுமே இருந்தது. பானையின் வாயினை துணியால் இறுக மூடி அடைத்த பீர்பால் பின்னர் அதை தர்பாருக்கு எடுத்துச் சென்றார். அக்பரிடம் பானையை அளித்த பீர்பால், பிரபு, இதுதான் மன்னர் வீரசிம்மன் விரும்பிய அறிவு பானை, இதை அவரிடம் அனுப்பி வையுங்கள் என்றார். அதை கண்ட அக்பர், என்ன பீர்பால், விளையாடுகிறாயா? பானையில் எப்படி அறிவை நிரப்ப முடியும்? இதற்குள் உண்மையில் என்ன இருக்கிறது என்ற ஆர்வத்துடன் அக்பர் கேட்டார். பிரபு, அறிவு பானைக்குள் அறிவுதான் இருக்கும். வீரசிம்மன் பானைக்குள் இருக்கும் அறிவை எடுத்துக்கொண்டு பானையை திருப்பி நமக்கு அனுப்பிவிட வேண்டும். அதை வெளியில் எடுக்கும் பொழுது அது நசுங்க கூடாது, பானையையும் உடைக்க கூடாது. ஒரு கால் பானை உடைந்து போனால் வீரசிம்மன் 10,000 பொற்காசு அபராதம் செலுத்த வேண்டும். இவை அனைத்தையும் அவருக்கு தெரிவித்து விடுங்கள் என்றார் பீர்பால். என்ன அபராதம்? 10,000 பொற்காசுகளா என்று அக்பர் கேட்டார். அறிவின் விலை மிகவும் அதிகம் பிரபு என்றார் பீர்பால். அவ்வாறே பானையை தூதன் மூலம் கொடுத்து அனுப்பிய பின் ஆர்வத்தை அடக்க முடியாத அக்பர், பீர்பால், பானைக்குள் என்னதான் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு கூறு என்று அவசரப்படுத்தினார். உடனே பீர்பால் தான் செய்ததை சொன்னார். பிரபு, வீரசிம்மன் தனது குறும்புத்தனமான கேள்விக்கு சரியாக மூப்புடைப்படுவார். பானைக்குள் இருக்கும் பரங்கிக்காயை அவரால் பானையை உடைக்காமல் முழுதாக வெளியே எடுக்க முடியாது. பரங்கிக்காயை அறுத்து வெளியே எடுப்பதும் கூடாது. அதனால் அவர் நம்மிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். சரிதான் என்று பீர்பால் முதுகில் செல்லமாக தட்டினார் அக்பர். பானையை பெற்ற வீரசிம்மன் பானையினுள் ஒரு பெரிய பரங்கிக்காய் இருப்பதை பார்த்தார். கூடவே அந்த 2 நிபந்தனைகளையும் கேட்டார். பரங்கிக்காயை அறுக்கவும் கூடாது, அதே சமயம் முழுதாக வெளியே எடுக்க முயன்றால் பானை உடையும். உடனே அந்த அதிக பிரசங்கி இளைஞர்களை அழைத்த மன்னர் அறிவு பானையை அவர்களிடம் காட்டி விளக்க அவர்கள் முகத்தில் அசடு வழிந்தது. உங்கள் பேச்சை கேட்டு நானும் முட்டாளானேன். முன்னமே சொன்னேன் அக்பரின் சபையில் அறிஞர்களுக்கு பஞ்சமில்லை என்று. என் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை. அபராத தொகையை ஈடுகட்ட நீங்கள் காலம் முழுவதும் என்னிடம் சம்பளமின்றி உழைக்க வேண்டும் என்றார். பிறகு தலைவிதியை நொந்து கொண்டு அபராத தொகையை அக்பருக்கு அனுப்ப அதில் பாதியை பீர்பாலுக்கு வழங்கினார். அடுத்த கதை, செப்பு காசாக மாறிய தங்க காசுகள். சக்கரவர்த்தி அக்பர் பொதுமக்களை தன் சபையில் நேரடியாக சந்தித்து குறைகளை விசாரிப்பார் என்ற செய்தி கேட்டு அந்த கிழவி பரபரப்படைந்தாள். சமூகத்தில் மிக செல்வாக்குடைய குல்ஷா என்ற பணக்கார பிரபுவின் முகத்திரையை கிழிக்க அவள் துடித்தாள். ஆனால் தான் அந்த பிரபுவுக்கு எதிராக கூறப்போகும் புகாரை அக்பர் நம்புவாரா
என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. எதற்கும் அவரை சந்திப்பது என்ற முடிவுக்கு வந்தாள். மறுநாள் கிழவி தயங்காமல் தர்பாருக்கே சென்று விட்டாள். வாயில் காவலர்கள் அவளை தடுத்து நிறுத்தி என்ன வேண்டும் என்று வினவிய பொழுது தான் சக்கரவர்த்தியை நேரில் சந்திக்க விரும்புவதாக அவள் கூறினாள். உடனே ஒரு காவலன் அவள் கையை பிடித்து அழைத்து சென்று தர்பாருக்குள் நுழைந்தான். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த அக்பரை கண்டு தரையை தொட்டு சலாம் செய்ய அவள் முயன்ற பொழுது அவளை கவனித்த அக்பர் அவளுடைய முதிர்ந்த வயதை மனதில் கொண்டு அவளை சிரமப்படாமல் இருக்க சைகை செய்தார். பிறகு அம்மா, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அதற்கு அவள் அக்பரை நோக்கி, பிரபு, நான் சுந்தரிபாய், மிக ஏழையானவள் என்றாள். அதற்கு அக்பர், ஏழையாயினும் பணக்காராயினும் என் முன் சமநீதி கிடைக்கும். உன் குறை என்ன, சொல் தாயே என்றார். பிரபு, ஓராண்டு முன் நான் பத்ரிநாத் யாத்திரை செல்ல விரும்பினேன். என்னிடமுள்ள பணத்தை எல்லாம் அதுவரை யாரிடமாவது பத்திரமாக விட்டு செல்ல வேண்டுமே என்று திட்டமிட்டேன். என்னுடைய உடைமைகளை பொற்காசுகளாக மாற்றி ஒரு பையில் போட்டு வாயை இறுக கயிற்றினால் கட்டிவிட்டேன். பிறகு கயிற்றின் முடிச்சின் மேல் மெழுகை உருக்கி ஊற்றினேன். புறா சின்னம் உள்ள என் மோதிரத்தை உருகிய மெழுகில் அழுத்தி முடிச்சை சீல் செய்தேன். சீலில் என் மோதிரத்தின் புறா சின்னம் தெளிவாக காணப்பட்டது என்று மூச்சு விடாமல் சொல்லிக்கொண்டே போனவளை அக்பர், அம்மா, நீ மிகவும் முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு இருக்கிறாயே, ஷபாஸ் என்று பாராட்டினார். என்ன பயன் பிரபு? அந்த பையை மிக கௌரவமான மனிதர் என்று கருதப்படும் குல்ஷாவிடம் நேரில் சென்று கொடுத்தேன். நான் பத்ரிநாத் சென்று வரும் வரை பத்திரமாக பாதுகாக்கும்படி வேண்டினேன். அந்த சமயம் கூட யாரும் இல்லை. என்னுடைய பையை அவர் தன் கையினால் தொடக்கூட இல்லை. என்னை வீட்டின் பின்புறம் அழைத்து சென்றவர் அங்கு ஒரு குழியை தோண்டி அதனுள் அந்த பையை போடும்படி சொன்னார். நானும் அப்படியே செய்ய பிறகு அதை மண்ணை போட்டு மூடிவிட்டார். பிறகு என்னிடம் பிரயாணம் முடிந்து வந்த பிறகு நானே குழியை தோண்டி எடுத்துக்கொள்ளலாம் என்றார். மிக உத்தமமான மனிதர் என்று மனதில் அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு நேரில் அவருக்கு நன்றி கூறி திரும்பினேன். பிறகு பத்ரிநாத் யாத்திரை முடிந்த பின் நான் அவரிடம் செல்ல அதே இடத்திற்கு அவர் என்னை அழைத்து சென்றார். நான் குழியை தோண்டி புதைத்து வைத்திருந்த என் பையை எடுத்துக்கொண்டேன். குலுக்கினால் உள்ளே நாணயங்கள் குலுங்கும் ஒலி கேட்டு திருப்தியடைந்து வீட்டிற்கு திரும்பினேன். பையின் கயிற்றின் முடிச்சும் அதில் நான் வைத்திருந்த சீலும் அப்படியே இருந்தது. ஆனால் என்னவென்று சொல்வது? வீட்டுக்கு வந்து பையை திறந்து பார்த்தால் உள்ளே தங்க நாணயங்களுக்கு பதிலாக செப்பு நாணயங்கள் இருந்தன. குல்ஷா போன்ற கௌரவமான மனிதர் இப்படி ஒரு ஏழை கிழவியை மோசம் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கண்ணீர் வடித்தாள். பையில் உள்ள கயிற்றின் முடிச்சை அவிழ்க்காமல் உள்ளிருக்கும் பொற்காசுகளை எப்படி வெளியே எடுத்து செப்பு காசுகளை நிரப்ப முடிந்தது என்று அக்பருக்கு புரியவில்லை. அதே சமயம் கிழவி பொய் சொல்கிறாளோ என்ற சந்தேகமும் எழ அக்பர் பதில் சொல்ல முடியாமல் குழம்பி போய் பீர்பாலை நோக்க, பீர்பால், பிரபு, இதை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். அக்பர் நிம்மதியுடன் ஒரு பெருமூச்சு விட்டார். அடுத்து பீர்பால், பிரபு, பொற்காசுகள் இருந்ததாக கூறப்படும் அந்த பையினை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறி அந்த கிழவியிடமிருந்து வாங்கி கொண்டார். அதை மேலும் கீழுமாக புரட்டி உற்று கவனித்த பீர்பாலின் புருவங்கள் நெளிந்தன. அதில் ஏதோ மர்மம் இருப்பதாக புரிந்தது. உடனே கிழவியை நோக்கி, அம்மா, உன் பை என் இடமே இருக்கட்டும். நீ சொல்வது உண்மையானால் உன் பொற்காசுகள் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்றார். அந்த கடவுள் சத்தியமாக நான் சொன்னது உண்மை என்று ஆணித்தரமாக கிழவி கூற, அம்மா, நாளை மறுநாள் வா, அதற்குள் உண்மை புலனாகும் என்றார் அக்பர். கிழவியும் சலாம் செய்துவிட்டு சென்றார். அதன் பிறகு தர்பார் கலைந்தது. அனைவரும் எழுந்து செல்ல பீர்பால் பையை கையில் ஏந்தி கொண்டு தீவிரமாக யோசித்தவாறே சென்றார். பீர்பால் மீது பொறாமை கொண்ட சிலர் இந்த வழக்கை தீர்க்க முடியாமல் பீர்பால் தோல்வியடைவார் என்றும் அதன் பிறகு அவர் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதென்றும் பீர்பாலை கேலி செய்தவாறு சென்றனர். அவர்கள் தன்னை ஏளனம் செய்வதை பொருட்படுத்தாமல் பீர்பால் வீட்டுக்கு சென்றார். கிழவி கூறியது உண்மை என்று அவருடைய உள் உணர்வு கூறினாலும் பையில் இருந்து குல்ஷா எப்படி பொற்காசுகளை திருடி இருக்க முடியும் என்பதை மட்டும் ஊகிக்கவே முடியவில்லை. தன் மனைவி தன்னை புன்னகையுடன் வரவேற்றதை கூட அவர் கவனிக்கவில்லை. மௌனமாக சாப்பிட உட்கார்ந்தார். கையில் உணவை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாலும் மனம் அந்த வழக்கை பற்றி யோசிப்பதிலேயே ஆழமாக ஆழ்ந்திருந்தது. திடீரென பீர்பாலுக்கு
ஒரு யோசனை உதயமானது. உடனே தன் படுக்கை அறைக்கு சென்ற அவர் விலை உயர்ந்த படுக்கை விரிப்பு ஒன்றை எடுத்து அதில் கத்திரிக்கோளால் சரசரவென கிழித்தார். அதை பார்த்து அவர் மனைவி ஓடி வந்து, ஐயோ, உங்களுக்கு என்ன பைத்தியமா, என்ன காரியம் செய்கிறீர்கள் என்று கூச்சலிட்டார். என்று அவளை அடக்கிவிட்டு தன் வேலையாளை அழைத்த பீர்பால், இந்த படுக்கை விரிப்பு கிழிந்ததே தெரியாமல் அருமையாக தைக்க வேண்டும், அப்படிப்பட்ட திறமையான தையற்காரர் யாராவது தெரியுமா என்று கேட்க அவன், ஐயா, மன்சூர் அலிகான் எனும் தையற்காரன் ஒரு மேதாவி, அவனிடம் கொடுத்தால் கிழிந்ததே தெரியாமல் தைத்து விடுவான் என்றான். உடனே அவனிடம் பீர்பால் அதை கொடுத்து அனுப்பினார். மறுநாள் மாலை வேலைக்காரன் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டு திரும்பினான். படுக்கை விரிப்பை புரட்டி பார்த்ததும் அது முன்பு கிழிந்திருந்த இடத்தை பீர்பாலினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு நன்றாக மன்சூர் அலி தைத்திருந்தான். ஆகா, மிக பிரமாதமாக தைத்து இருக்கிறானே, இந்த மன்சூர் அலியை நேரில் சந்தித்து பாராட்ட விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு பீர்பால் தன் வேலைக்காரனுடன் மன்சூர் அலியின் கடைக்கு சென்றார். அடடா பிரபு, நீங்களா? சொல்லி இருந்தால் நானே உங்களை தேடி வந்திருப்பேனே என்று மன்சூர் அலி ஓடி வந்தான். மன்சூர், உன் கடைக்கு வந்து உன்னை நேரிலே பாராட்ட வேண்டும் என்று தோன்றியது, அதனால் தான் நானே இங்கு வந்து விட்டேன் என்றார் பீர்பால். உங்கள் பாதம் என் கடையில் பட நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் என்று மன்சூர் உணர்ச்சி வசப்பட்டான். இந்தா, நீ செய்த அருமையான வேலைக்கு கூலி என்று பீர்பால் ஒரு தங்க காசை கொடுத்தார். இருங்கள், மீதி பணத்தை தருகிறேன் என்று மன்சூர் தன் சட்டை பையை துளாவ உடனே பீர்பால் அவனை தடுத்தபடி, அவசியமில்லை, நீயே வைத்துக்கொள் என்று அவசியமில்லை, நீயே வைத்துக்கொள் என்று அடுத்து கிழவியின் பையை காட்டினார். மன்சூர், இந்த பையை சமீபத்தில் நீ தையல் போட்டாயா என்று பீர்பால் கேட்டதும் அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். ஆம் பிரபு என்ற மன்சூர் பையில் ஓரிடத்தை சுட்டிக்காட்டி, இந்த இடம் கிழிந்திருந்தது, இதை தையல் போட்டு சரி செய்தேன். 1 மாதம் முன்பாக குல்ஷா என்னிடம் இந்த வேலையை செய்ய சொன்னார் என்றான். பீர்பாலுக்கு தேவையான தகவல் கிடைத்துவிட அவர் மன்சூரிடம் விடை பெற்றுக் கொண்டு வீடு திரும்பினார். மறுநாள் தர்பார் கூடியது. பீர்பால் ஏற்பாடு செய்திருந்தபடி கிழவியும் குல்ஷாவும் தர்பாருக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். அக்பர் பீர்பாலை நோக்கி, இந்த கிழவி கூறியது உண்மைதானா, இல்லை வீணாக குல்ஷா மீது பழி சுமத்துகிறாரா என்று கேட்டார். கிழவி கூறியது உண்மைதான் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய பீர்பால் தான் உண்மையை கண்டறிந்த விதத்தை விளக்கினார். அதை கேட்ட குல்ஷாவின் முகம் பீதியினால் வெளுத்து கை கால்கள் நடுங்கின. கோபமடைந்த அக்பர், குல்ஷா, பீர்பால் கூறுவது போல் உண்மைதானா? மோசடி செய்தது நீதானா? பொய் சொன்னால் உன்னை இங்கேயே கொன்று விடுவேன் என்று சீர, குல்ஷா, பிரபு, பீர்பால் கூறுவது உண்மையே, பேராசை என் கண்களை மறைத்து விட்டது என்று அழுதான். கிழவிக்கு அவள் பொற்காசுகள் திரும்ப கிடைத்தன. பாவம், குல்ஷாவுக்கு சிறையில் கம்பி என்ன நேரிட்டது. பீர்பாலின் புத்திசலித்தனத்தை கண்ட அக்பர் அவருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அனைவரும் வியந்து பாராட்டினர். அடுத்த கதை, விலை மதிப்புள்ள பொருள். சக்கரவர்த்தி அக்பர் திடீரென உணர்ச்சி வசப்படுபவர். அவர் எப்பொழுது உற்சாகத்துடன் இருப்பார், எப்போது எரிந்து விழுவார் என்று சொல்ல முடியாது. பல சமயங்களில் அவரையே கேலி செய்வது போல் அமைந்துள்ள நகைச்சுவை துணுக்குகளை கேட்டு கோபமடையாமல் சிரிக்கவும் செய்வார். ஆனால் சில சமயங்களில் சில சாதாரண துணுக்குகள் கூட அவரை கோபமுறச் செய்யும். தர்பாரில் உள்ள அனைவருக்கும் அக்பரின் அடிக்கடி மாறுபடும் மனநிலையை பற்றி நன்றாக தெரியும். அக்பரின் பேகத்திற்கும் இது தெரியும். ஆனால் பேகம் அதை பொருட்படுத்தாமல் பல சமயங்களில் அவரை கிண்டல் செய்வதுண்டு. சில சமயம் அவருடைய கேலி பேச்சினால் கோபமடைந்தாலும் சக்கரவர்த்தி உடனே அவரிடம் சாந்தமாகி விடுவார் என்ற அனுபவம் தான் காரணம். ஒரு நாள் மாலை நேரம் அக்பரும் அவருடைய பேகமும் அந்த புறத்தில் அருகருகே அமர்ந்திருந்தனர். சாளரத்தின் வழியை வீசிய தென்றல் காற்றில் மல்லிகை மனம் தவழ்ந்தது. அதை அக்பர் வெகுவாக ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை கிண்டல் செய்ய வேண்டும் என்று பேகத்திற்கு தோன்றியது. ஏது, மல்லிகை மனம் உங்களை மயக்குகிறதோ? என்னிடம் இல்லாதது மல்லிகையில் அப்படி என்ன இருக்கிறது என்று வாயை கிண்டினாள். ஆம், மல்லிகை மனம் என்னை மயக்குகிறது. அதில் உள்ள மயக்கம் உன்னிடம் இல்லை என்றார் எரிச்சலுடன் அக்பர். என்னைத்தான் நேசிக்கிறீர்கள் என்று நினைத்தேன். என்னை விட மல்லிகை மீதுதான் மோகமோ என்று பேகம் மீண்டும் வம்பு கிழித்தாள். ஆமாம், உன் மீது மோகம் இருக்க வேண்டும் என்று என்ன அவசியம்?
என்றார் மேலும் கோபமுற்ற அக்பர். மனைவி என்ற முறையில் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க எனக்கு உரிமை உண்டு என்று பதிலளித்தார் பேகம். அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. நான் மற்றவர்களைப் போல் சாதாரணமான மனிதன் இல்லை. ஏனெனில் நான் சக்கரவர்த்தி என்று உறக்க முழங்கினார் அக்பர். என்ன, எனக்கு கூட கிடையாதா? நான் என்ன சாதாரண பெண்ணா என்றார் பேகம். அக்பர் தான் கேலியாக கேட்டதில் கோபமடைந்து விட்டார் என்று உணர்ந்த அவளுடைய கண்கள் பனித்தன. அந்த ஸ்தானத்தை நீ இழக்கும் வேலை நெருங்கிவிட்டது என்று அக்பர் ஒரு குண்டை தூக்கி போட, அதை சற்றும் எதிர்பாராத பேகம் அழுதே விட்டாள். ஆனால் அவள் கண்ணீரை பொருட்படுத்தாத அக்பர், என்னுடன் உனக்கான உறவு இன்றுடன் முடிந்தது. நீ உன் பிறந்த வீட்டுக்கு நாளைக்கே போய்விடு. உனக்கு பிடித்த பொருட்களை நீ எடுத்துச் செல்லலாம் என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் வெளியேறிவிட்டார். தன்னுடைய விளையாட்டு இப்படி வினையாகும் என்று சற்றும் எதிர்பாராத பேகம் துடிதுடித்து போனாள். ஏதோ கோபத்தில் கூறிவிட்டார் என்றும் விரைவில் அவர் கோபம் தணிந்து விடும் என்றும் தன்னை சமாதானம் செய்து கொண்டாள். ஆனால் அன்றிரவு அக்பர் அவளை தேடி அந்தப்புறத்திற்கு வரவே இல்லை. ஐயோ, விஷயம் விபரீதமாகிவிட்டதே என்று பதபதைத்து போன பேகம் மறுநாள் தன் பணிப்பெண் மூலம், நான் தங்களுடைய மனதை என் கேலி பேச்சினால் புண்படுத்தியதற்கு மிகவும் வருந்துகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கடிதம் எழுதி அனுப்பினார். ஆனால் அக்பர், உங்கள் பேகத்தை பெட்டி படுக்கைகளுடன் நாளையே கிளம்பச் சொல் என்று இரக்கமின்றி பதில் சொல்லி அனுப்பினார். அதை கேட்டு இடி விழுந்தது போலான பேகம் அளவற்ற கோபமடைந்த தன் கணவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்று வழி தெரியாமல் தவித்தாள். கடைசியில் அவளுக்கு பீர்பால் ஞாபகம் வர அவரை உடனே வரவழைத்தாள். உடனே பேகத்தை தேடி வந்த பீர்பால் அவள் முன்னிலையில் வணக்கம் தெரிவித்த பின் தன்னை அழைத்த காரணம் கேட்க, பேகம் கண்களில் நீர் தழும்ப நடந்த விஷயத்தை கூறியவுடன், நான் சொல்வதை அப்படியே செய்யுங்கள், உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று பீர்பால் பேகத்திற்கு தைரியம் கூறிவிட்டு வீடு திரும்பினார். உடனே பீர்பாலின் யோசனைப்படி தன் பொருட்களை எடுத்து பெட்டியில் வைத்துக் கொள்ள தொடங்கினார். தன்னுடையது மட்டுமின்றி அக்பரின் பொருட்களையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். பிறகு தன் பணிப்பெண் மூலம் அக்பருக்கு, பிரபு, நான் பிறந்த வீடு செல்ல தயாராகி விட்டேன். ஆனால் போவதற்கு முன் உங்களை ஒரே ஒரு முறை சந்தித்து மன்னிப்பு கோர விரும்புகிறேன் என்று செய்தி அனுப்பினாள். அதற்கு சம்மதித்த அக்பர் 1 மணி நேரம் சென்ற பின் அந்த புறத்தை அடைந்தார். அவரை வாயிலில் நின்று புன்னகையுடன் வரவேற்ற பேகம் அவருக்கு இருக்கையளித்து உபசரித்தாள். ஆனால் அவளுடைய உபசரிப்பை அலட்சியம் செய்த அக்பர் கடுமையான குரலில், நீ எப்போது போக போகிறாய் என்று மட்டும் சொல் என்றார். இதோ கிளம்பிக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் போவதற்கு முன் நான் இதுவரை உங்கள் மனதை புண்படுத்திய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னித்தேன் என்று உங்கள் வாயினால் கேட்ட பின்னரே என்னால் நிம்மதியாக பிறந்த வீடு செல்ல முடியும் என்று பேகம் உருகினாள். சரி, மன்னித்து விட்டேன். இப்போது புறப்படுகிறாயா என்று வேண்டா வெறுப்புடன் கூறிய அக்பர் எழுந்து செல்ல தயாரானார். உடனே அவரை அமரச் சொன்ன பேகம், தயவு செய்து நான் அன்புடன் அளிக்கும் இந்த பழச்சாறை அருந்துங்கள் என்று ஒரு கோப்பையை நீட்டிய பின், இதுதான் நான் உங்களுக்கு அளிக்கப் போகும் கடைசி பானம் என்று விம்மியல, அக்பரும் சற்றே மனமிளகி அந்த பழச்சாறை குடித்தார். குடித்த பிறகு பேகத்தை நோக்கி, உனக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள் எதுவானாலும் நீ இங்கிருந்து எடுத்துச் செல்ல உனக்கு ஏற்கனவே அனுமதி அளித்து விட்டேன். நான் வருகிறேன் என்று விரைப்புடன் அக்பர் கூற, பேகத்தின் இதழ்களில் ஒரு விஷம புன்னகை அரும்பியது. பிறகு எழுந்து இங்கிருந்து செல்ல முற்பட்ட அக்பருக்கு திடீரென உடலை என்னவோ செய்ய, எனக்கு ஒரே தூக்கமாக வருகிறது என்று தள்ளாடினார். உடனே விரைந்து சென்று அவரை தாங்கி பிடித்த பேகம், ஐயோ, ஏன் இப்படி தடுமாறுகிறீர்கள்? சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு செல்லுங்கள் என்று அவரை கையை பிடித்து அழைத்து வந்து படுக்கையில் உட்காரச் செய்தாள். அடுத்த கணம் தன்னை அறியாமல் படுக்கையில் சாய்ந்த அக்பர் அப்படியே தூங்கிவிட்டார். தான் பழச்சாறில் கலந்த மருந்து வேலை செய்வதை கண்டு மகிழ்ந்த பேகம் உடனே தன் கைகளை தட்டி சில காவலர்களை அழைத்து அக்பரை படுக்கையோடு சேர்த்து எடுத்துச் சென்று பல்லக்கில் வைக்கும்படி உத்தரவிட்டாள். அப்படியே அவர்கள் செய்ய, உடனே பேகம் தங்கள் இருவரது உடைமைகளையும் மற்றொரு பல்லக்கில் ஏற்றி தானும் ஏறிக்கொள்ள, உடனே 2 பல்லக்குகளும் ஆட்களால் சுமக்கப்பட்டு பேகத்தின் பிறந்த வீட்டை அடைந்தன. தான் வீட்டை அடைந்ததும் பேகம் அங்கிருந்த பணியாட்களுக்கு இட்ட கட்டளையின்படி அவர்கள் அக்பரை படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்து படுக்கை அறையில் கிடத்தினார்கள். ஐயோ, ஏன் இப்படி சக்கரவர்த்தியை தூக்கி வருகின்றனர்? அவருக்கு உடல் சரியில்லையா என்று பேகத்தின் பெற்றோர் பதறிப்போக, ஒன்றுமில்லை, கடந்த சில நாட்களாக இருந்த மிக அதிகமான வேலையினால் பல்லக்கில் வரும் பொழுது தூங்கிக் கொண்டே வந்தார்.
உண்மையில் ஒரு நாள் ஓய்வு எடுக்கவே அவர் இங்கு வந்துள்ளார் என்று பேகம் பதிலளித்தார். 1 மணி நேரம் கழித்து கண்களை திறந்த அக்பர் பேகத்தை நோக்கி, நான் எங்கிருக்கிறேன் என்று கேட்டார். நீங்கள் என் பிறந்த வீட்டில்தான் இருக்கிறீர்கள் என்று பேகம் புன்னகையுடன் கூற அக்பருக்கு சுரீர் என்று கோபம் தலைக்கேறியது. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை இங்கு தூக்கி வர உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என்று அவர் கூறினார். நீங்கள் தான் பிரபு என்று கூறினார் பேகம். என்ன உளறுகிறாய்? நான் எப்போது அனுமதி தந்தேன் என்று அக்பர் கேட்க, அதற்கு பேகம், உனக்கு பிடித்த பொருள் எதுவானாலும் நீ இங்கிருந்து அதை எடுத்துச் செல்லலாம் என்று அனுமதி அளித்ததே நீங்கள்தான். எனக்கு உலகிலேயே மிகவும் பிடித்த பொருள் நீங்கள்தான். அதனால் உங்களை என்னுடன் எடுத்து வந்ததில் என்ன தவறு என்று சாமர்த்தியமாக மடக்கினார். ஓ என்று அக்பர் திடீரென வாய்விட்டு சிரித்தார். நீ மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு இருக்கிறாய். சரி வா, நாம் நம் அரண்மனைக்கு போவோம் என்று அக்பர் தொடர்ந்து, அது இருக்கட்டும், உனக்கு இந்த அபாரமான யோசனையை சொல்லிக் கொடுத்தது யார் என்று கேட்டார். அதற்கு பேகம், நீங்கள் தான் மிகவும் புத்திசாலியாயிற்றே, கண்டுபிடியுங்களேன் என்றார். அது நிச்சயம் பீர்பாலாகத்தான் இருக்கும் என்றார் அக்பர். அடுத்த கதை, காயத்ரி மந்திரம். சக்கரவர்த்தி அக்பரும் அவருடைய மதியூக மந்திரியான பீர்பாலும் ஒரு நாள் மாறுவேடம் அணிந்து நகர் சோதனை செய்து வந்தனர். அப்பொழுது ஒரு பிச்சைக்காரன் எதிர்பட்டான். அவனை பார்த்த அக்பர், இந்த இனத்தவர்களுக்கு பிச்சை எடுப்பது தவிர வேறு பயனுள்ள தொழில் எதுவும் செய்ய தெரியாதா என்று கேட்க, பீர்பாலின் மனதில் முள்ளென தைத்தன அந்த வார்த்தைகள். பிறகு அந்த பிச்சைக்காரனை சந்தித்து கேட்ட பொழுது தன்னுடைய பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேறு வழி புலப்படாததால் பிச்சை எடுக்க முற்பட்டதாகவும் இதன் மூலம் நாளொன்றுக்கு 25 காசுகள் கிடைக்கின்றன என்றும் கூறினான். அதை கேள்வியுற்ற பீர்பால் அவன் பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு தினந்தோறும் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு 10 முறை காயத்ரி ஜபம் செய்வதாக இருந்தால் அன்றாடம் அவனுக்கு 50 காசுகள் தருவதாக கூறினார். அந்த ஏழையும் பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டு பீர்பால் சொன்னபடி ஜபம் செய்து வந்தான். பயன் எதுவும் கருதாமல் நாள் பூராவும் காயத்ரி ஜபம் செய்து வந்ததால் அவன் முகத்திற்கு ஒரு அசாதாரணமான சாந்தி ஏற்பட்டது. இதை அறிந்த பீர்பால் அந்த ஏழையை அணுகி, தினம் 108 தடவை காயத்ரி ஜபம் செய்தால் அவனுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதாக சொன்னார். அதற்கும் ஒப்புக்கொண்டு அந்த ஏழையும் தீவிரமாக ஜபம் செய்தார். ஒரு நாள் அவனுக்கு அஞ்ஞான இருள் நீங்கியது. அவனுக்கு அமோகமான ஆன்மீக வளர்ச்சியும் தெய்வீக ஒளியும் ஏற்பட்டு தினம்தோறும் திரளான மக்கள் அவனை நாடி வணங்கி அருள் பெற்று வந்தனர். ஒரு மாதமானதும் அந்த ஏழை பணம் வாங்க வராததால் பீர்பாலை அவன் வீட்டிற்கு வந்து பணம் கொடுத்தார். ஆனால் அவன் பணிவுடன் அதை பெற்றுக்கொள்ள மறுத்து அவனுக்கு சிறந்த ஆன்மீக வழியை காட்டியதற்காக பீர்பாலுக்கு நன்றி தெரிவித்தான். மறுநாள் பீர்பால் அக்பரை அந்த ஏழை வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவன் முகத்தில் தென்பட்ட தேஜஸையும் அங்கு அருள் பெற வந்த மக்களையும் பார்த்து அக்பர் மிக ஆச்சரியப்பட்டார். அக்பரும் அவர் காலில் விழுந்து அருள் புரியுமாறு வேண்டினார். சில மாதங்களுக்கு முன் நீங்கள் இகழ்ந்து பேசிய அதே பிச்சைக்காரன் தான் இவன் என்று சக்கரவர்த்தியின் காதில் கிசுகிசுத்தார் பீர்பால். சக்கரவர்த்தி அதை நம்பவில்லை. அந்த ஏழையிடம் இந்த மாற்றத்திற்கான காரணத்தை கேட்டார். அவனும் நடந்ததை சொன்னான். காயத்ரி ஜபம் செய்ததால் வந்த பெருமை என்று பீர்பால் விளக்கினார். அடுத்த கதை, குளிரில் நின்றால் பரிசு. ஒரு நாள் இரவு நேரத்தில் அக்பரும் பீர்பாலும் உரையாடி கொண்டிருந்தார்கள். குளிர் அதிகமாக இருந்ததால் சால்வையை இறுக்கமாக இருவரும் போர்த்திக் கொண்டிருந்தனர். அப்படியும் குளிர் அக்பரை மிகவும் வாட்டி எடுத்தது. அக்பர் பீர்பாலை பார்த்து, பீர்பால், இந்த குளிரின் கொடுமையை பார்த்தீரா? எதிரிகளுக்கு அஞ்சாத நெஞ்சம் இருந்தும் இந்த குளிருக்கு அஞ்சாமல் இருக்க முடியவில்லையே. இந்த குளிரை பொருட்படுத்தாமல் யமுனை ஆற்றில் ஒரு இரவு முழுக்க கழுத்தளவு நீரில் யாரால் நிற்க இயலுமோ அவ்வாறு நின்றால் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கலாம் என்றார். அரசே, சிங்கத்தின் முடியை கூட கொண்டு வந்து விடலாம். ஆனால் நடுங்கும் குளிரில் இரவு முழுவதும் ஆற்றில் நிற்பது என்பது சாதாரண காரியமா என்றார் பீர்பால். யமுனை ஆற்றில் குளிரில் நிற்பதற்கு எந்தவித திறமையும் தேவையில்லை. மன உறுதி இருந்தாலே போதும். நாடு முழுவதும் இந்த செய்தியை அறிவிக்க சொல்லுங்கள். பணத்தின் மீது ஆசைப்பட்டு நிறைய பேர் பங்கு பெற வருவார்கள். அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என பார்ப்போம் என்றார் அக்பர். அரசரின் ஆணை நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது.
அடுத்த நாளே ஒரு இளைஞன் அரசரிடம் வந்து, அரசே, யமுனை நதியில் கழுத்தளவு நீரில் இரவு முழுவதும் நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றான். அக்பர் அந்த இளைஞனை வியப்பாக பார்த்து, இன்றிரவு போட்டிக்கு தயாராகு என்றார். இளைஞனும் தயாரானான். நடுங்கும் குளிரில் நிற்பது சாதாரண விஷயமில்லையே என நினைத்த அக்பர் அந்த இளைஞனை கண்காணிப்பதற்கு 2 காவலாளிகளை நியமித்தார். யமுனை ஆற்றில் வெற்று உடம்புடன் இறங்கினான் இளைஞன். கழுத்தளவு வரை நீர் உள்ள இடத்தில் நின்று கொண்டான். உடல் மிகவும் நடுங்கியது. குளிர் வாட்டியது. அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆனாலும் பரிசாக கிடைக்கப் போகும் 1000 பொற்காசுகளை எண்ணி பார்த்தான். புது தெம்பு வரவே இரவு முழுவதும் கண் விழித்து நின்று கொண்டிருந்தான். பொழுது விடிந்தது. வெயில் மேனியில் பட உடல் சீரான நிலைக்கு வந்தது. 1000 பொற்காசுகளை பெறப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் ஆற்றை விட்டு மேலே வந்தான். அவனை காவலாளிகள் மன்னரிடம் அழைத்து சென்று இரவு முழுவதும் இளைஞன் கழுத்தளவு நீருக்குள் நின்றதை கூறினார்கள். அக்பருக்கும் மிகவும் வியப்பாக இருந்தது. இளைஞனே, உன் மன உறுதியை பாராட்டுகிறேன். அந்த இரவில் கடும் குளிரில் நீருக்குள் எப்படி இருந்தாய்? அப்படி நிற்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் ஏதாவது துணையாக இருந்ததா என்றார் அக்பர். அந்த இளைஞனும் அப்பாவியாய், அரசே, அரண்மனையில் மேல் மாடத்தில் இருந்து கொண்டிருந்த சிறிய விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டே இரவு பொழுதை கழித்தேன் என்றான். இளைஞனே, அதானே பார்த்தேன். நடுங்கும் குளிரில் தண்ணீருக்குள் எப்படி உன்னால் இருக்க முடிந்தது என்று இப்பொழுது புரிகிறது. உன் குளிரை போக்க அரண்மனையிலிருந்து வீசிய விளக்கின் ஒளி உனக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த சூட்டில்தான் இரவு முழுவதும் நின்று இருக்கிறாய். எனவே உனக்கு 1000 பொற்காசுகள் கிடையாது என்றார். பரிசு தொகை கிடைக்கவில்லை என்றதும் அந்த இளைஞன் மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றான். பீர்பால் அவனை கண்டு என்னவென்று விசாரிக்க இளைஞனும் பீர்பாலிடம் எல்லாவற்றையும் சொன்னான். பீர்பால் அவனுக்கு ஆறுதல் கூறி பரிசு தொகையை கிடைக்க உதவி செய்வதாக உறுதியளித்தார். சில நாட்களுக்கு பிறகு அக்பர் வேட்டையாட புறப்பட்டு கொண்டிருந்தார். பீர்பாலை தம்முடன் அழைத்து செல்ல எண்ணிய அக்பர் காவலாளியை கூப்பிட்டு பீர்பால் வீட்டுக்கு சென்று அழைத்து வர சொன்னார். பீர்பால் தன்னை தேடி வந்த காவலாளியிடம் தான் சமையல் செய்து கொண்டிருப்பதையும் சாப்பிட்டு விட்டு வருவதாகவும் கூறினார். நீண்ட நேரம் பீர்பாலுக்காக அக்பர் காத்திருந்தார். பீர்பால் வரவில்லை. மிகவும் கோபமடைந்த அரசர் பீர்பாலின் வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என புறப்பட்டார். பீர்பால் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார். பாத்திரத்திலிருந்து 10 அடி தூரம் தள்ளி அடுப்பை வைத்திருந்தார். அடுப்பில் விறகுகள் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருந்தன. இதை கண்ட அக்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. பீர்பாலிடமே கேட்டார். பீர்பால், தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அரசே, சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் பீர்பால். உமக்கு என்ன மூளை குழம்பி விட்டதா? பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது, அடுப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. அதில் எப்படி சோறு வேகும் என்றார் அக்பர் கோபத்துடன். அரசே, நிச்சயம் சோறு வேகும். யமுனை ஆற்றின் தண்ணீரில் இருந்தவனுக்கு அரண்மனையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் சூட்டை தந்திருக்கும் பொழுது மிகவும் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஏற்படும் சூடு அரிசி பாத்திரத்தில் பட்டு சோறு வெந்து விடாமல் போகுமா என்ன என்றார் பீர்பால். மிகவும் நாசுக்காக தமக்கு புரிய வைத்த பீர்பாலை பாராட்டி அந்த இளைஞனை வரவழைத்து முன்பு கூறியபடியே 1000 பொற்காசுகளை கொடுத்தார் அக்பர். அடுத்த கதை, முத்திரை மோதிரத்தின் மகிமை. அக்பரின் தர்பாரில் இருந்தவர்களில் பீர்பால் அக்பருக்கு மிகவும் நெருக்கமானவர். பீர்பாலுடைய அறிவும் நகைச்சுவையும் அக்பரை பெரிதும் கவர்ந்திருந்தன. பல சமயங்களில் தன்னுடைய நகைச்சுவை துணுக்குகளினால் அக்பரை குலுங்க குலுங்க சிரிக்க வைப்பதில் மிகவும் வல்லவர் பீர்பால். வழக்கப்படி அவர் ஒரு நாள் அக்பரை சிரிக்க வைத்த பொழுது வாய்விட்டு சிரித்த அக்பர் பீர்பாலை பார்த்து, நீ சக்தி வாய்ந்தவனாக இருப்பதன் காரணம் உன் மதி யூகமும் நகைச்சுவை உணர்வுமே என்று விமர்சித்தார். பிரபு, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியின் பிள்ளை என்ற ஒரே காரணத்தினால் எந்த சாதனையும் புரியாமல் சக்கரவர்த்தி ஆகிவிட்டீர்கள். ஆற்றல் மிக்கவராக இருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய பெருமைக்கும் பெயருக்கும் காரணம் திறமை மட்டுமே. உங்களைப் போல் பிறப்பினால் அடையவில்லை, உழைத்து பெற்றவன் நான் என்று பெருமை பேச அக்பருக்கு லேசாக கோபம் வந்தது. என்ன உளறுகிறாய் என்று கேட்டார் அக்பர். சரியாகத்தான் சொல்கிறேன். என் மூளையை யாரும் என்னிடம் இருந்து திருட முடியாது. அதனால் என் சக்தியும் பெருமையும் என்றென்றும் இருக்கும்.
ஆனால் உங்கள் மகுடமும் முத்திரை மோதிரமும் உங்களிடம் இருக்கும் வரைதான் உங்களுக்கு சக்தி உண்டு. அவற்றை பறித்துவிட்டால் நீங்கள் செல்லா காசு, உங்களுக்கு மதிப்பே கிடையாது என்றார் பீர்பால். சினம் தலைக்கேறிய அக்பர், நீ சொல்வதை நிரூபித்து காட்டு, இல்லையென்றால் உனக்கு மரண தண்டனை என்று பீர்பாலை பார்த்து சீறினார். அன்றிரவு பீர்பால் படுக்கையில் படுத்தவாறே அக்பரின் சவாலை சமாளிப்பது எப்படி என்று சிந்தனை செய்தார். கடைசியில் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அடுத்த நாள் வழக்கப்படி பீர்பால் தர்பாருக்கு வந்தார். அக்பர் வழக்கப்படி பீர்பாலுடன் பேசினாலும் அன்று அவர் இயல்பான பிரியத்துடன் பேசவில்லை. தான் நேற்று கூறியது அவருடைய மனதை பாதித்திருக்கிறது என்று பீர்பால் உணர்ந்து கொண்டார். 2 வாரங்கள் சென்றன. வாரத்திற்கு ஒரு முறை அக்பர் இரவு நேரத்தில் மாறுவேடம் அணிந்து தனியாக நகர்வலம் வருவது வழக்கம். நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, மக்கள் மன நிறைவுடன் இருக்கின்றனரா என்றெல்லாம் நேரில் கண்டறியவே அவர் இவ்வாறு செய்வார். மாறுவேடம் அணிந்து செல்லும் பொழுது அக்பரை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு அஷ்ரப் என்னும் ஒப்பனை கலைஞர் மிக அழகாக வேடம் அணிவிப்பார். அஷ்ரப்பும் பீர்பாலும் நண்பர்கள். ஒவ்வொரு முறை அக்பருக்கு புதிய வேடம் அணிவிக்கும் பொழுதும் அஷ்ரப் பீர்பாலை கலந்து ஆலோசிப்பார். இந்த வாரத்தில் இந்த மாறுவேடம் அணிய போகிறார் என்பதை பீர்பால் முன்கூட்டியே ஊகித்து விடுவார். அக்பருக்கு எப்படி ஒப்பனை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற உத்திகள் பீர்பாலுக்கு நன்றாக தெரியும். அவற்றை அவர் அஷ்ரப்புக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரு நாள் மாலை அஷ்ரப் பீர்பாலை தேடி வந்தார். இன்றிரவு அக்பர் மாறுவேடம் அணிய போகிறார், அவருக்கு பிச்சைக்காரர் வேடம் போட்டு விடலாமா என்று பீர்பாலை கேட்டார். தாராளமாக செய், சக்கரவர்த்தியை பிச்சைக்காரனாக்கும் சக்தி உனக்குத்தான் உண்டு என்ற பீர்பால் தொடர்ந்து அவருக்கு ஒட்டு போட்ட சட்டையும் பைஜாமாவும் அணிவிப்பாய். பழைய கிழிந்த துணியினால் தலைப்பாகை செய், தேய்ந்து போன செருப்புகளை கொடு, முகத்திலும் கழுத்திலும் கைகளிலும் கருப்பு வண்ண கோடுகள் போட்டு சாயம் பூசி சுருங்கிய தோளும் வெயில் பட்டு கன்றிய முகமுமாக இருப்பது போல் செய் என்றார். அஷ்ரப் பீர்பால் கூறிய அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்ட பின் அங்கிருந்து அகன்றார். நான் நினைப்பது நடக்கும் என்று தோன்றுகிறது என்று பீர்பால் புன்னகைத்தார். பிறகு தன் மனைவியை அழைத்து தனக்கும் பிச்சைக்காரன் வேடம் அணிவிக்க வேண்டினார். இந்த நேரத்தில் உங்களுக்கு எதற்கு பிச்சைக்காரன் வேடம் என்று அவள் கேட்டாள். ஊர் முழுவதும் சுற்றி பிச்சை எடுக்க போகிறேன், அப்பொழுதுதான் பிச்சைக்காரர்களின் வாழ்க்கை எத்தனை கஷ்டமானது என்று உணர முடியும் என்றார் பீர்பால். நீங்களும் உங்கள் யோசனையும் என்று அவள் ஏளனமாக பேசினாலும் பீர்பாலுக்கு பிச்சைக்காரன் வேடம் போட்டுவிட மும்மரமாக முயன்றாள். பழைய ஒட்டு போட்ட துணிகளை தேர்ந்தெடுத்து அணிவித்தாள். பழைய பீந்து போன செருப்புகளை அணிவித்த பின் முகத்திலும் கழுத்திலும் சாயங்கள் பூசி அசல் பிச்சைக்காரனை போல் தோற்றமளிக்குமாறு செய்தாள். வேடம் நன்றாக பொருந்தி இருக்கிறது என்று திருப்தி அடைந்த பின் அவரை அனுப்பி வைத்தாள். வீட்டை விட்டு பிச்சைக்காரன் வேடத்தில் வெளியேறிய பீர்பால் நேராக அரண்மனையை நோக்கி நடந்தார். அரண்மனை வாயிலில் இருந்து ஒதுங்கி இருந்த ஒரு மறைவான இடத்தில் நின்று கொண்டு காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் அரண்மனை வாயில் கதவுகள் திறக்க ஒரு பிச்சைக்காரன் வெளியே வந்தான். அவனை காவலர்கள் வணங்கினர். பிச்சைக்காரன் உண்மையில் யார் என்று இவர்களே காட்டிக் கொடுத்து விட்டனர் என்று எண்ணிய பீர்பால், ஏய் பிச்சைக்காரா, உன்னுடன் நானும் சேர்ந்து கொள்ளட்டுமா என்று கேட்டார். யாரடா நீ என்று குரலில் அதிகாரம் தணிக்க பிச்சைக்காரன் வேடத்தில் இருந்த அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்டார். நானும் உன்னை போல் ஒரு பிச்சைக்காரன் தான் என்று பீர்பால் சொல்ல, நான் பிச்சைக்காரன் இல்லை என்று அக்பர் மறுத்தார். பின்ன என்ன, நீ சக்கரவர்த்தியா என்று பீர்பால் வேண்டுமென்றே விசுவமாக கேட்க, ஆம், நான் அக்பர், மாறுவேடத்தில் இருக்கிறேன் என்றார் அக்பர். யாரிடம் கதை விடுகிறாய்? அக்பர் நீதான் என்றால் உன் முத்திரை மோதிரம் எங்கே என்று பீர்பால் வம்பு செய்தார். என்னிடம் முத்திரை மோதிரம் இருக்கிறது, ஆனால் அதை உன்னிடம் நான் ஏன் காட்ட வேண்டும் என்று அக்பர் கேட்டார். இல்லையானால் நீ சொல்வதை எப்படி நம்புவது? நானும் உன்னை போல் பிச்சைக்காரன், அந்த உரிமையில் கேட்கிறேன் என்றார் பீர்பால். சந்தேகம் இருந்தால் இதோ பார் என்று முத்திரை மோதிரத்தை தன் விரலில் இருந்து கலற்றி அக்பர் காட்டினார். அது உண்மையா இல்லை போலியா? கொடு பார்க்கலாம் என்று அதை சோதிப்பவர் போல் பீர்பால் அக்பரிடமிருந்து மோதிரத்தை வாங்கி கொண்டார். அட, நிஜமாகவே இது சக்கரவர்த்தியின் முத்திரை மோதிரம்தான். ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று பீர்பால் ஆச்சரியப்படுபவர் போல் நடித்தார். முட்டாளே, நான் தான் அக்பர் என்று சொல்கிறேனே, என்னிடம் இல்லாமல் வேறு யாரிடம் இது இருக்கும் என்று அக்பர் சீறிவிழ இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட
அங்கு சில காவல் வீரர்கள் வந்தனர். இவனை பிடித்துச் செல்லுங்கள், இவன் ஒரு திருடன் என்று பீர்பால் கூச்சலிட அவர்கள் அக்பரை பிடிக்க வர, முட்டாள்களா, நான் தான் சக்கரவர்த்தி என்று அக்பர் கூச்சலிட்டார். அவன் பொய் சொல்கிறான், நான் தான் சக்கரவர்த்தி என்று சொல்லி பீர்பால் முத்திரை மோதிரத்தை காட்ட அவர்கள் அக்பரை கைது செய்ய முயன்றனர். சரி சரி, அவனை விட்டுவிடுங்கள் என்று பீர்பால் கூற அவர்கள் பீர்பாலுக்கு சலாம் செய்து விட்டு சென்றனர். மறுநாள் அரண்மனையில் அக்பரை தனியாக சந்தித்த பீர்பால், பிரபு, நேற்று உங்கள் மோதிரத்தை தொலைத்து விட்டீர்களா என்று கேட்க அக்பர் ஆம் என்று தலையசைத்தார். இதோ உங்களுடைய மோதிரம் என்று பீர்பால் மோதிரத்தை அக்பரிடம் கொடுத்தார். உடனே நேற்றிரவு தான் மாறுவிடத்தில் இருந்த பொழுது தன்னுடன் தகராறு செய்து அவமானப்படுத்தியது பீர்பால் தான் என்று தெரிய வர அக்பர் கோபத்தில் துடித்தார். உடனே பீர்பால், பிரபு, தயவு செய்து கோபப்படாதீர்கள். உங்களை அவமானப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. சில நாட்களுக்கு முன் நமக்குள் நடந்த விவாதம் நினைவிருக்கிறதா? என்னுடைய பெருமை, கௌரவம் ஆகியவை என் திறமையினால் பெற்றவை என்றும் உங்களிடம் அதிகார சின்னங்களான மகுடமும் மோதிரமும் இருக்கும் வரைதான் உங்கள் அதிகாரம் செல்லும் என்றும் கூறினேன். அதை நீங்கள் நிரூபித்து காட்டச் சொன்னீர்கள். அதைத்தான் நான் நேற்று நிரூபித்து காட்டினேன். உங்களிடம் உள்ள முத்திரை மோதிரத்துக்குள்ள சக்தி உங்களுக்கில்லை என்று காட்டிவிட்டேன் என்றார். ஒரு கணம் கோபத்தில் துடித்தாலும் மறுகணமே அக்பருடைய கோபம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. பலமாக சிரித்த அக்பர், சாமர்த்தியமாக என்னை மடக்கி விட்டாயே, உன்னுடன் சவாலிட்டு ஜெயிக்க முடியுமா? நீ அதி புத்திசாலியாயிற்றே என்று புகழ்ந்தவர் பீர்பாலுக்கு பொற்காசுகள் நிரம்பிய ஒரு பட்டு பையை பரிசாக அளித்தார். அடுத்த கதை, முட்டாளின் கேள்விகள். பீர்பாலின் நகைச்சுவையான பேச்சுக்களை அக்பர் மட்டுமின்றி தர்பாரில் பலரும் ரசித்தனர். ஆனால் சிலருக்கு மட்டும் பீர்பாலுக்கு கிடைத்த பாராட்டுகள் பொறாமையை அளித்தன. ஒவ்வொரு முறையும் அக்பர் மனம் திறந்து பீர்பாலை பாராட்டுகையில் அவர்களுடைய மனம் பற்றி எரிந்தது. எப்படியாவது பீர்பாலை மட்டம் தட்ட வேண்டும் என்றும் அவமானப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் ஆவலாய் இருந்தனர். அவர்களில் சைத்தான் கான் முதன்மையானவர். சைத்தான் கான் தன்னை போலவே பீர்பாலின் மீது பொறாமை கொண்ட மற்றவர்களுடன் சேர்ந்து அவரை அவமானப்படுத்த திட்டங்கள் தீட்டினார். அவற்றுள் ஒரு திட்டம் அனைவருக்கும் பிடித்து போனதால் அதை செயலாற்ற முடிவு செய்தனர். மறுநாள் வழக்கம் போல் தர்பார் கூடியது. முக்கியமான அலுவல்கள் முடிந்த பின் அக்பர் சிம்மாசனத்திலிருந்து நன்றாக சாய்ந்து கொண்டு அமர்ந்தார். பொதுவாக அந்த சமயத்தில்தான் அவர் சபையோரிடமிருந்து அறிவுரைகள், யோசனைகள் ஆகியவற்றை கேட்பது வழக்கம். உடனே சைத்தான் கான் எழுந்து நின்று அக்பரை வணங்க அவரும் பேசுவதற்கு அனுமதி தந்தார். உடனே சைத்தான் கான் பீர்பாலை பார்த்து கொண்டே, சக்கரவர்த்தி, நமது பீர்பாலை போல் புத்திசாலி யாருமே இல்லை. அவருக்கு அபார மூளை என்று பீர்பாலுக்கு ஐஸ் வைத்தார். உங்களுக்கு மட்டும் புத்தி குறைவா? நீங்களும் தான் புத்திசாலி என்றார் பீர்பால். என்ன இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஈடாகுமா என்ற சைத்தான் கான் சக்கரவர்த்தியை நோக்கி விஷமமாக, சக்கரவர்த்தி, பீர்பாலே இத்தனை புத்திசாலியாக இருந்தால் அவருடைய தகப்பனார் இன்னும் எத்தனை புத்திசாலியாக இருப்பார் என்றார். அதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்த அக்பர், அட ஆமாம், இது ஏன் எனக்கு தோன்றவில்லை என்றார். அப்படியானால் உடனே பீர்பாலின் தகப்பனாரை தர்பாருக்கு வரவழைப்போம் பிரபு என்றார் சைத்தான் கான். தன்னுடைய திட்டம் இத்தனை சீக்கிரம் பலிக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அதை கேட்ட பீர்பால் திடுக்கிட்டார். சைத்தான் கான் ஆரம்பத்திலிருந்தே தன்னை கவிழ்ப்பதற்காகத்தான் திட்டம் போட்டியிருக்கிறான் என்று உணர்ந்தார். ஆனால் இவ்வளவு சாமர்த்தியமான திட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. பீர்பாலின் தகப்பனார் அவ்வளவாக படிப்பறிவு இல்லாதவர். கிராமத்தைச் சேர்ந்த அப்பாவி. அவரை தர்பாரில் அழைத்து வந்து தாறுமாறாக அவரை கேள்விகள் கேட்டு அவரை அவமானப்படுத்துவதன் மூலம் அவர்கள் தன்னை அவமானப்படுத்த நினைக்கிறார்கள் என்று பீர்பால் புரிந்து கொண்டார். இதற்கிடையில் அக்பர், பீர்பால், நீ உடனே கிராமத்திற்கு சென்று உன் தகப்பனாரை அழைத்து வா என்று கட்டளையிட்டார். அக்பரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு ரதத்தில் ஏறி உடனே பீர்பால் தன் தகப்பனார் வசித்து வந்த கிராமத்தை அடைந்தார். அவர் கால்களில் விழுந்து வணங்க அவரும் தன் மகனை ஆசிர்வதித்தார். பிறகு இருவரும் உணவருந்தினர். இரவில் அவர் படுக்கைக்கு செல்லும் முன் பீர்பால் தான் வந்த நோக்கத்தை தன் தந்தையிடம் மெதுவாக வெளியிட்டார். பரபரப்படைந்த அந்த முதியவர், நானா தர்பாருக்கு வருவதா? நான் படிக்காதவன். தர்பாரில் சக்கரவர்த்தி முன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றோ
எப்படி பேசுவதென்றோ அறியாதவன் என்று பதபதைத்தார். கவலைப்படாதீர்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்றும் என்ன பேச வேண்டுமென்றும் நான் சொல்லித் தருகிறேன். தர்பாரில் நுழைந்ததும் சக்கரவர்த்தி முன் தலை தரையில் படும்படி விழுந்து சலாம் செய்யுங்கள். அவருடன் பேசும் பொழுது பணிவுடன் தலையை குனிந்தபடி பதில் சொல்லுங்கள். யார் உங்களிடம் எது கேட்டாலும் தலையசைத்து புன்னகை மட்டும் செய்யுங்கள். மற்ற விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் பீர்பால். மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று கூறிய பெரியவர் சிரித்துக் கொண்டே அப்படியே ஆகட்டும் என்றார். எல்லாம் முடிந்த பிறகு யாராவது உங்களை பார்த்து ஏன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று கேட்டால் உடனே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று பீர்பால் முதியவரின் காதில் ரகசியமாக கூற அவர் விழுந்து விழுந்து சிரித்தார். அதன் பிறகு பீர்பால் தன் தகப்பனாரை அழைத்துக் கொண்டு தலைநகரை அடைந்து தர்பாருக்குள் நுழைந்தார். தர்பாரில் ஏற்கனவே அக்பரும் மற்றவர்களும் வந்திருந்தனர். முதலில் பீர்பால் தனது தலை தரையில் படும்படி அக்பரை விழுந்து வணங்க அவருடைய தகப்பனாரும் அப்படியே செய்தார். வாருங்கள் பெரியவரே, உட்காருங்கள் என்று அக்பர் மரியாதையுடன் கூற முதியவரும் பீர்பாலுக்கு அருகே ஒரு இருக்கையில் அமர்ந்தார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.